கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கடலோர பகுதிகளில் வந்து தாது மண்களை வெட்டி எடுக்கும் ஒரு திட்டத்துக்கு வந்து 2021 IERL என்கிற நிறுவனம் வந்து ஒன்றிய அரசு வந்து அனுமதி கேட்டிருந்தாங்க. ஒன்றிய அரசு அனுமதி கொடுத்து மாநில அரசின் முடிவுக்கு விட்டுருந்தாங்க. மாநில அரசும் 5 வருஷம் அரசாணை பிறப்பித்து அந்த 1144 ஹெக்டேர் பரப்பில் உள்ள நிலத்தை வந்து அந்த நிறுவனத்துக்கு வந்து கொடுத்திருந்தாங்க. இந்த அரசாணை வந்து நேற்றைய தினத்தோட முடிவடைஞ்சிட்டு, ஆனா மேலும் ஒரு வருஷம் நீட்டித்து இந்த தேவைக்கு அரசு வந்து அரசாணை பிறப்பித்துள்ளது. இந்த திட்டத்தால என்ன பாதிப்புன்னு கேட்டா, மோனசைட் அப்படிங்கிற அட்டாமிக் மினரல் வந்து வெட்டி எடுக்காங்க. சோ வந்து அங்குள்ள ரேஸ் வந்து வெளியேறி மக்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தலாம். சோ வந்து கடந்த 5 வருஷமா மக்கள் வந்து போராட்டத்தினால என்விரான்மெண்டல் கிளியர்ஸ் வாங்க முடியாம இந்த திட்டம் வந்து அப்படி கிடப்பில போட்டிருக்காங்க. சோ இன்னும் இந்த ஒரு வருஷம் மேலும் நீடிச்சா வந்து ஈஸியா என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கிடலாம் அப்படின்ட்டு முனைப்போட செயல்படுதாங்க. இதுல வேடிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, 2024 நவம்பர் 3 வந்து தமிழக வெற்றிக்கழக செயற்குழுவில் வந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க. அந்த தீர்மானம் என்னங்கிறத நான் வாசிக்கேன். இயற்கை தாயின் செல்ல பிள்ளையாக கன்னியாகுமரி பகுதியின் அணுக்கனிமங்களை எடுக்கும் சுரங்க திட்டம் தென் தமிழகத்தை பால்படுத்தும் இன்னொரு முயற்சி. எங்கள் மண் மக்களை பால்படுத்தும் அபாயமிக்க இது போன்ற நச்சு திட்டத்தை கைவிட வேண்டும் அப்படின்ட்டு 2024 வந்து தீர்மானம் போட்டிருக்காங்க. இன்னைக்கு அதே தமிழக வெற்றிக்கழக அரசு வந்து அந்த திட்டத்துக்கு மேலும் ஒரு ஆண்டு நீட்டித்து அரசாணையை பிறப்பிக்குது. எப்பேற்பட்ட அரசுன்ட்டு நீங்க தான் சொல்லணும்.